ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வந்து ஏதாவது பொரியல் காய் வந்து சாப்பிடலை பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வேர்க்கடலை சாப்பிடாத பசங்க இருந்தாங்கன்னா, என் பசங்க வேர்க்கடலையே சாப்பிட மாட்டாங்க. எதில் வேர்க்கடலை போட்டாலும் அதை எடுத்து அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க, வேர்க்கடலையே சாப்பிட மாட்டாங்க. நானும் என்னென்னவோ பண்ணி கொடுத்து பார்த்துட்டேன், எப்போவுமே சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 பத்தை தேங்காய் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் தான் பொரியல் பண்ண போகிறேன். அதனால் 2 பத்தை தேங்காயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை நான் அதில் சேர்த்துருவேன். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே குறப்பாக அரைச்சிக்கணும். குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி சேர்க்காமல் அப்படியே குறப்பாக அப்படியே அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம பொரியலில் இப்போ சேர்த்துடலாம். பொரியலில் சேர்க்கும்போது பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். நம்ம என்ன பொரியலாக இருந்தாலும் சரி, பீன்ஸ் கேரட் பொரியல், வெண்டைக்காய், கத்திரிக்காய்னு எந்த பொரியலுக்காக இருந்தாலும் இதை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா பொரியலும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன காய் சாப்பிட்லைனாலும் சரி, பாவக்காய் சாப்பிட்லைனாலும் பாவக்காய் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாவக்காய் சாப்பிட்ருவாங்க, காய்கறியும் சாப்பிட்ருவாங்க. அதே சமயம் வந்து வேர்க்கடலை சாப்பிடாத பசங்களும் வேர்க்கடலையும் சாப்பிட்ருவாங்க. இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பசங்க வந்து என்ன காய்கறி பழங்கள் எதுவெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்றதையும் என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான ஐடியா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.